நம்ம இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை முறி தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மசாலா பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூனு, இது ரெண்டுமே 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. ஜீரகம், சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையட்டும். தக்காளி நல்லா குழஞ்சிட்டு இப்போ இதில் வந்து எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிட்டு இதை வந்து இப்போ ஜாரில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை கொட்டிக்கலாம். ஜார் அலசி தண்ணி விடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நண்டு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நண்டும் நல்லா வெந்தாச்சு. கடைசியாக மல்லி இலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.